அடுத்து நம்ம பண்ண போகிற உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சிம்பிளாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பண்ண போகிற உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை ரோஸ்ட் பொட்டேட்டோ செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு பெரியதாக 2 தோல் நீக்கி நறுக்கி கொள்ளவும், பூண்டு 10 பற்கள், காய்ந்த மிளகாய் 8 முதல் 10 வரை, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் மிளகா, பூண்டு இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எண்ணெயும், உருளைக்கிழங்கு, உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதுக்கு ரொம்ப நிறைய சாமான்கள்லாம் தேவை கிடையாதுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பூண்டு வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் தான் இந்த உருளைக்கிழங்கு பிடிக்கும். பூண்டு வாசனை இல்லாமல் நான் பெருங்காயம் சேர்த்துக்கலாமானா சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த ஃப்ளேவர்லாம் கிடைக்காது அதில். ஸோ பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு இதை பூண்டு சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் முதல்ல விட்டுடலாம். மிளகாயை வறுத்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் கருகாமல் நல்லா வறுத்துடலாம். வறுத்துட்டு இதை மிக்சியில் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பூண்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம முதல்ல மிளகாயை சேர்க்கும்போது ஒரு பொடி பண்ணும்போது அரைப்பட்டுறது சீக்கிரம் அரைப்பட்டுரும். அதுக்காகத்தான் இந்த கைவிடாமல் நல்லா வறுத்துடணும். இப்போ இது வறுபட்டாச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் இதோட அரைக்க வேண்டிய பூண்டையும் சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பையும் வச்சிடுறேன். முதல்ல உப்பும் மிளகாயும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூண்டை சேர்த்து ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை, ஓரளவு கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அதை எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்போம். இப்போ இதை அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. நான் பாருங்கள் நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் கரகரப்பாக தான் அடிச்சிருக்கு. இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். அதில் எண்ணெய், இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இழுக்குங்க. அந்த ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லாயிருக்கும். அது ரோஸ்ட்டுன்னு சொன்னாலே அந்த அளவுக்கு வேணும் இல்லையா? இப்போ இதை இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ இதை எண்ணெயில் இந்த மாதிரி போட காரணம், நம்ம திக்காக இருக்குது. இந்த உருளைக்கிழங்கை நான் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வேகவே வைக்காமல் இந்த அரைச்ச மசாலாவை அதில் பிரட்டிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விடலாம். அல்லது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதை கொஞ்சம் இலக்கி கொடுக்கணும். அதாவது இந்த எண்ணெயில் கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துலேயும் பரவி வேகிறதுக்கு. இப்போ இதில் உருளைக்கிழங்கை போட்டுடலாம். இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தீயை தூண்டிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் டிஷ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு. ஆனால் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். குறிப்பாக பூண்டு வாசனை பிடிச்சி தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கிறவங்களா இருந்தால் அது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த குழம்புக்கும் அது நல்லாயிருக்கும். அல்லது நம்ம வீட்டில் சாதாரணமாக பண்ணுறோம் இல்லையா, சாம்பார், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாக்கிள்ளி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கட்டும். இது ஒருவேளை நீங்கள் நான் இப்போ அரை வேக்காடு வேக வச்சுருக்கேன், வதங்க இந்த மீதி அரை வேக்காடு வெந்துடும். நீங்கள் அரை வேக்காடுலாம் வேக வைக்க வேணாம், நேரடியாக நாங்கள் அதை வதக்கிறோம் அப்படின்னா வெட்டின உருளைக்கிழங்கு நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா, என்ன நம்ம உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அது நல்லா பிரட்டி விட்டுருங்க. எண்ணெயை காய வச்சு அதில் தூக்கி ஊற்றிடுங்க. பட் எதுவுமே இந்த சீரகமோ கடுகு அந்த மாதிரி எதுவுமே தாளிக்க வேண்டாம். இந்த பூண்டு, தேங்காய் எண்ணெய், மிளகா இதனோட ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஒரு அரை வேக்காடு வேக வச்சுருந்தோம் உருளைக்கிழங்க. இதோட நல்லா போட்டு பிரட்டிட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் கிளறி இருக்கோம். இப்போ ஒரு மூடி வச்சு அதில் மூடிடுங்க. மூடிட்டு 5 அல்லது 6 நிமிஷம்
இதை வந்து அந்த குறைச்ச தீயை வச்சு வேக விட்டுருங்க. அந்த மீதி வேக்காடு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா தீயை தூண்டிட்டு நல்லா பெரட்டி கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூடி வச்சு வேக வைக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அந்த மூடி வச்சு வேக வைக்கிறது மீதி அரை வேக்காடு இருக்குது. அந்த அரை வேக்காடு வந்து இதில் வெந்துருச்சுன்னா நமக்கு ரோஸ்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும். அதனால தான் அதை மூடி வச்சு வேக வைக்க சொன்னேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை மூடி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மூடி வச்சது எடுத்துடலாம். நான் இடையில தீயை குறைச்சி மூடி வச்சுருக்கேங்கிறதுக்காக அப்படியே விடலை. இடையில ஒரு தடவை வந்து நல்லா பெரட்டி விட்டேன். ஏன்னா மேலே நிற்கிற கிழங்கெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிட்டு கருவேப்பிலையை அதில் சேர்க்கலாம். அந்த கருவேப்பிலை சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிளம்பும். அதில் தீ ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ அந்த இதெல்லாம் வந்து இந்த மிளகா பூண்டு இதெல்லாம் அந்த பொரிஞ்சு வர மாதிரி இது இருக்குது பாருங்கள். தீயை தூண்டுன உடனே கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஆக்சுவலாக சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஊர்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ சப்பாத்தியோட இந்த உருளைக்கிழங்கையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா தாங்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஃப்ளேவர் கிளம்புது. ஊருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நல்லா ஆற வச்சு பேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போதும் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டிங் இதுக்கு அப்படியே மாற்றிடலாம் கொஞ்சம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக உருளைக்கிழங்கு விதவிதமாக பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு இதில் வந்து சின்னதாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது, இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டு இதே மாதிரியே வறுத்துட்டு பண்ணிங்க அப்படின்னா சமோசாவுக்கு ஃபில்லிங் வைக்கிறதுக்காகட்டும் சரி, ப்ரெட்டு 2 ப்ரெட்டு ஸ்லைஸ்க்கு நடுவில் இதை வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும்.